வெல்கம் சாம்பியன்ஸ் டு டே 77. மணி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸு நான் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்கு வெளி உலகத்தில் ஃபார் யூ டு ஏர்ன் மணி நீங்கள் என்ன மாதிரியான வேல்யூவை இன் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க போகிறீங்க. அதாவது ஒரு 1000 வழி சம்பாதிக்கணும்னா அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது தெரியுங்களா. அப்போ அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். மார்க்கெட் பிளேஸில் நமக்கு வந்து வேல்யூ அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுனா அந்த வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் பணத்தோட இருக்கிற ஒரு ஃபார்முலா. இன் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசியாக இருக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபேமிலியில் பணப்புழக்கம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஹவு டு யூ கோயிங் டு பொசிஷன் யுவர் செல்ஃப், அந்த பணத்தை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அது சேவிங்ஸாக இருக்கலாம், கட்டிங் அன்னெசரி எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் என்னது, அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் என்னது, பேமெண்ட்லாம் ஆன் டைம் கட்டுறதாக இருக்கலாம். அதை டியூ டேட் தாண்டி போகிறனால அங்கே சில இன்ட்ரெஸ்ட்லாம் வரும், லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி இல்லத்தரசியாக இருந்தாலும் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா உங்களோட வேல்யூவை நீங்கள் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுது, இப்போ அந்த செல்வம் என்ற ஒரு விஷயத்திற்கு இப்போ அந்த மதிப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா யூ ஆர் நவ் கட்டிங் ஆல் த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு பகுதியை சேவ் பண்ணலாமா, கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீசஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளமை மக்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்குது, என்ன ப்ராப்ளம் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஹெல்த் ப்ராடக்டாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபை சிஸ்டமாக இருக்கலாம், ஓகே, ஒரு பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்கலாம், ஒரு கார் விற்பனையாக இருக்கலாம். அந்த மாதிரி மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ அதை தீர்ப்பதன் மூலம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. இன் ரிட்டர்ன் யூ ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டில் மட்டும் கவனம் அதிகமாக வைக்காமல் இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி என்ன ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதற்கு என்ன வேல்யூ இப்போ நீங்கள் வழங்க போகிறீங்க. இது அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் இன் கிரியேட்டிங் வெல்த். இது அழகாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ மேக் ஷூர் இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் யூ பொசிஷன் யோர் செல்ஃப். நீங்கள் அதாவது வெகுமதி உயர வேண்டும் அப்படின்னா தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த தகுதியை உயர்த்தி கொள்வது தான் நம்மளோட வேல்யூ அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான சன்மானம் வெகுமதியும் நிச்சயமாக உயரும்.